2018ல சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு. பார்லிமென்ட் இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் வந்து நீங்க வந்து அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. தொடர்ந்து இங்க வந்து விசிக தலைவர் டாக்டர் திருமாவளவன்ல ஆரம்பிச்ச கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள் எல்லாருமே வந்து தொடர்ந்து வைக்கக்கூடிய கோரிக்கை இதற்கான ஒரு தனி சிறப்பு சட்டத்தை வந்து அரசாங்கம், மாநில அரசு வந்து அமைக்கணும் அப்படின்னு. அதிமுக காலத்துல அவங்க இத அமைக்கல. சரி திமுக ஆட்சிக்கு வந்து இன்னும் 4 வருஷம் ஆயிடுச்சு. இன்னமும் இந்த கோரிக்கைய வந்து நிலுவையில தான் வச்சிருக்காங்க. இதற்கான தொடர்ந்து இது போன்ற ஆணவ படுகொலைகள் நடக்கும் பொழுது இத பத்தி நாம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னமும் அத செய்ய மாட்டேங்கிறாங்க. என்ன பயம் இல்ல என்ன தயக்கம்? வோட் பேங்க் போயிடும், உயர் சாதியோட ஓட்டு போயிடும்ங்கிறது தான் பயமா? உயர் சாதியோடைய ஓட்டு மாத்திரம் கிடையாதுங்க. இதை எப்படி ட்விஸ்ட் பண்ணுவான்னு இருக்குல்ல. இந்த பாஜகவுக்கு இது ஒரு ஹோல்டா மாறும் என்ற ஒரு அச்சம் இருக்கலாம். ஏன் மாறும்னா அவன் எல்லாம் போய் ப்ரொபகண்டா பண்ணுவான் இடைத்தட்டு சாதி மக்கள் கிட்ட. எப்பா உன்னெல்லாம் நீ வந்து சும்மா திட்டினாலே உன்னை தூக்கி ஜெயில போட்டு வாழ்நாள் சோ இந்த ஆட்சி இருந்தா பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிரான ஆட்சி, தலித்துகளுக்கு எதிரான ஆட்சி இருக்கு இல்லையா? இந்த சட்டத்தை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிரான ஆட்சியாவும் மாறும். அப்படிதான் ஒரு பிரபகண்டா வைக்கப்படும், அப்படிதான் ஒரு பரப்புரை செய்யப்படும். அதனால ஓட்டு வங்கி நிச்சயமா பாதிக்கும், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா டாக்டர் கலைஞர் அவர்கள் ஓட்டு வங்கியை பத்தி எல்லாம் பல நேரம் கவலைப்பட்டவரே இல்லை. நேற்று நான் ஒரு இது படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நிலம் உழுதவனுக்கே சொந்தம் இருக்குல்ல, இது கம்யூனிஸ்டுகள் போராடி வெளியே கொண்டு வந்த ஒரு இது. ஆனா தமிழ்நாட்டுல ரத்தம் சிந்தாம ஒரு கையெழுத்துல ஒரு மாற்றத்தை கலைஞர் செஞ்சாரு. இது ஒரு படிச்சோம், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அங்க நீ எந்த இடத்துல குடியிருக்கோ அந்த இடம் உனக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு சட்டத்தை ஏற்றி ஒரு கையெழுத்து மூலமா பல பேருடைய தலையெழுத்தை மாத்தினவர் அவரு. அவர் எதுக்குமே பயப்படல. நீங்க பெரியார் சுயமரியாதைக்கான பெரியார் சமத்துவபுரங்களை உருவாக்குற போது அவர் பயப்படல. அவர் எதுக்குமே அவர் பயப்படல. அவர் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. அது போல அரசு தெளிவா முடிவெடுக்கும். நாம இருக்கோம், நாம போய் கீழே போய் பிரச்சாரம் பண்ணுவோம். ஓட்டு அரசியல் ஒரு பக்கம் ஒரு அச்சத்தை ஏற்படுத்த கூடும்.